உன்னைய சாட்சியா வச்சு சொல்லுதேன். என் அம்மா மேல இருக்கிற கெட்ட பேரை நான் நிச்சயம் துடைப்பேன். இது சத்தியம். ஒருவேளை என் மயனும் என் மருமவளும் என் கற்பை நிரூபிக்கலனா அந்த முருகன் சாட்சியா, ஊரு மக்கள் சாட்சியா, கோவில் முன்னால என் உடம்ப பத்த வச்சுக்கிட்டு தீ குளிச்சு சாவல்ல. இது சத்தியம்ல. ஒரு நிமிஷம் வா, உள்ள வா. சண்முகம், செம்பருத்தி டீ. குடி, ஒன்னும் பண்ணாது. ஏண்டா, எதுக்கு அத்தையவே பார்த்துட்டு இருக்க? அம்மா போட்ட சபதம் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்குல்ல. அவ மேல எந்த தப்போ இல்ல நிரூபிக்கலனா அவ நெருப்ப வச்சு கொளுத்திக்குவேன்னு சொல்லுதால. அதை நினைக்கும் போது ரொம்ப சங்கடமா இருக்குல்ல. இலே, அவளுக்கு உன் மேலேயும் என் மேலேயும் எம்பிட்டு நம்பிக்கை இருந்தா ஊர் முன்னாடி அப்படி சொல்லுவாள. அவங்க சொல்லவே இல்லைனாலும் உனக்கும் எனக்கும் கடமை இருக்குடா. அத்தை விடுற ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் அந்த சௌந்தர பாண்டியனை பதில் சொல்ல வச்சே ஆகணும். எந்த ஊர் முன்னாடி அத்தை கோணி குறுகி நின்னுச்சோ, எந்த ஊர் அத்தைய தப்பா பேசுச்சோ, அந்த ஊர் ஜனம் அத்தைய மரியாதையா கையெடுத்து கும்பிடணும். ஐயோ நீ உத்தமே, உன்னை போய் தப்பா பேசிட்டோமே, எங்களை மன்னிச்சிருன்னு இந்த ஊர் ஜனம் வாயால சொல்லணும். விட மாட்டேன்ல. என் அம்மா எந்த தப்பும் பண்ணலன்னு இந்த ஊர் முன்னாடி நிரூபிக்காம நான் சாவ மாட்டேன்ல. நீ என் கூட இருக்கிறன்ற தைரியம் இருக்கு. ஆனா என் அப்பனை நினைச்சாதான் எனக்கு சங்கடமா இருக்குல்ல. அவர் என்னடா செய்வாரு பாவம். ஏதோ வேதனை தாங்கல, மருந்து குடிக்கிற மாதிரி ஆல்கஹாலை குடிச்சிட்டு வந்து நிக்கிறாரு. இலே, இந்த குடும்பத்துக்காக தான் குடியே விட்டாரு. இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது இப்படி நில குலைஞ்சு வந்து நின்னா என்னத்துல சொல்றது? நியாயம் இல்லதான். ஆனா அவரை பத்தி உனக்கு தெரியாதா? வயசுதான் ஆச்சு, ஆனா மனசார சின்ன பிள்ளையாதான் இன்னமும் இருக்காரு. இலே, வயசான என்ன அறிவு குறைஞ்சிருமா என்ன? ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது இவர் குடிச்சிட்டு வந்து நின்னா வீடு எப்படி இல்லை விலங்க? இந்த ஆளை வச்சுட்டு ரகசியமா ஒரு விஷயத்த கூட செய்ய முடியல. இதெல்லாம் எப்படிதான் தாங்க போதுன்னு தெரியல. நான் சொன்னா கேட்டுக்குவாரு. அவரை நான் கண்டிச்சுக்கிறேன். நீ பிள்ளைங்களை சமாதானப்படுத்துற வழியை பாரு. எல்லா பக்கமும் இடியாவே இருந்தா என்னல செய்யறது? ரத்னா என்னடானா நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெங்கடேசனை வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹார சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. கஷ்டம்தான். அத்தனை பேர் சுமையும் உன் தலைமையில் தான் ஏறி நிக்குது. தாங்கன்னு சண்முகம். தனி ஒருத்தனா முட்டி மோதி 4 பிள்ளைங்களை வளர்த்திருக்க. ஒரு குறை தெரியாம பட்னி கிடந்துராம தாய் மாதிரி கூட இருந்து வளர்த்திருக்க. அவங்க நினைச்சத படிக்க வச்சிருக்க. இவ்ளோ செஞ்சவனுக்கு அடுத்து வர கஷ்டத்தை சமாளிக்க முடியாதா? சொல்லு பார்க்கலாம். சில நேரம் நினைக்கும் போது ரொம்ப சோர்வா இருக்குல்ல. ஏதோ தன்னந்தனியா போராடுதா மாதிரி ஒரு நினைப்பு. இன்னும் 80 நாள் தான் போராடிக்கிட்டே இருப்போம்ட்டு அலுப்பா இருக்குல்ல. ஏய், நீ தனியா வாடா இருக்க? உன் கூட நான் இல்லையா? என்னை விட்டு போயிட மாட்டல்ல. உன் நிழல் கிட்ட போய் இதை சொல்லுவியா நீ? இல்ல, நீ சொன்னாலும் உன்னோட நிழல் தான் உன்னை விட்டு போயிடுமா? கோவம் வரும், உன்னை கண்டபடி பேசுவேன், உன் கூட சண்டை போடுவேன். ஆனாலும் என்னால
உன்னை விட்டுட்டு போக முடியாது சண்முகம். அதுதான் உண்மை. தனியா சுமந்தா தோள் தான் வலிக்கும். பகிர்ந்துகிட்டு நடந்தா மலையை கூட ஈஸியா தூக்கிடலாம். உனக்கு தோள் கொடுக்க நான் இருக்கேன். உனக்கு என்ன கவலை? ஏம்ல இந்த சாமி இருக்கே, இனிய பெத்தவளை என்கிட்ட இருந்து பிரிக்க வச்சு என்ன சோதிச்சது உறவு. நீ தனியா போராடாதரான்ட்டு உன்னைய துணைக்கு அனுப்பி வச்சிருக்கி. என் அம்மையை என்கிட்ட இருந்து பிரிச்சானேன்ட்டு சொல்லி கோவப்படுறதா, இல்ல உன்னை எனக்கு துணையா அனுப்பியிருக்கானேன்னு நினைச்சு நன்றி சொல்லதானே எனக்கு தெரியல. யாரும் யாருக்கும் நன்றி சொல்றதெல்லாம் வேண்டாம். நீ என் கூட இருக்கணும். அது உன்னோட கடமை. நான் உன் கூட இருப்பேன். அது என்னோட உரிமை. இதுல நன்றி, தேங்க்யூ, சாரி இதெல்லாம் தேவையில்லை. இப்ப மனசு கொஞ்சம் லேசாகுதா? வேணா கடற்கரை வரைக்கும் ஒரு ஓட்டம் ஓடி காட்டவா? தட்ஸ் த ஸ்பிரிட். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் சண்முகம். பாத்துக்கலாம்ல. நீ கூட இருக்கிறல, நீ கூட இருந்தா எதையும் சாதிப்பேன். சரி, முதல்ல இந்த டீயை குடி. சியர்ஸ். ஏய், என்ன ஆச்சு? எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? மனுஷன் தூங்க வேணாமா நிம்மதியா? ஏய் 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 ஏய், எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? வால்யூம் வேற ஏத்துற. மத்தவங்கள தூங்கிட்டு இருக்காங்களா இல்லையா? பேசாம படுக்க மாட்டியா நீ? தாரு, நான் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன். இப்ப நீ காரணத்தை என்கிட்ட சொல்லலன்னு வந்து அப்படி நான் அழுதா உங்களுக்கு என்ன? என் அக்கா கல்யாணம் நடக்குமான்னு தெரியல. எங்க அம்மா ஊர் முன்னாடி சபதம் போட்டிருக்கு. இதெல்லாம் எப்படி எங்க அண்ணன் நிறைவேற்ற போகுதுன்னு தெரியல. அதெல்லாம் நினைச்சுதான் நான் அழுவுதேன். நீங்க எந்திரிச்சு மிரட்டினா எனக்கு அதிகமா தான் அழுக வருது. நான் என்ன செய்ய? என் அழுகெல்லாம் உங்களுக்கு பல்லு கத்துத மாதிரி தான் இருக்கும். நான் கூப்பாடு போட்டு அழுதாலும் ஏண்டி அழுகுற, அப்படி என்ன பிரச்சனைன்னு கேட்க கூட இந்த வீட்ல யாரும் இல்லையே. என் கஷ்டத்தை தீர்க்க சொல்லல. கவலைப்படாதடி, ஒன்னும் ஆகாதுன்னு ஆறுதல் சொல்ல கூட இங்க யாரும் இல்ல. அவ்வளவு ஏன், நான் நாள் முழுக்க அழுது தொண்டை தண்ணியே வத்தி போச்சு. ஒரு வாய் தண்ணி கொடுக்க கூட ஒரு நாதி இல்லையே இந்த வீட்ல. தண்ணிக்காக தான் அழுதுட்டு இருக்கியா? எந்திரிச்சு தண்ணிய போய் குடிக்க சோம்பேறித்தனம். எதுக்கு தண்ணி எதுக்கு தருவாக? குடிக்கத்தான். குடி குடி. ஏய், அவ்வளவுதான் குடிச்சிட்டல்ல, படுத்து வரங்க. இப்ப என்னடி போனா போதுன்னு சொல்லி தண்ணிய கொடுத்துருக்கேன். என் பொறுமையை சோதிக்காத. நாட்டு ராத்திரியில இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருந்தேன்னு வையி, அவ்வளவுதான். இப்ப என்னத்துக்கு என்ன ஏசுதியா? ஏண்டி இப்பதானடி அழுகை நீ பாட்டின, மறுபடியும் எதுக்கு அழற? பின்ன அழ மாட்டாவளா? ஒரு துரும்பு கூட கிள்ளி போடாத மனுஷன் குடிக்க தண்ணி எடுத்து கொடுத்தா சந்தோஷமா இருக்காதா? சந்தோஷத்துல அழ மாட்டாவளா?
மனுஷியா நீ? என்ன உறங்க விட போறியா இல்லையா? நீங்க பாட்டுக்கு அங்கிட்டு உறங்குங்க, நான் இங்கிட்டு அழுதுட்டு கிடக்கேன். அவளை எந்திரிச்சு வந்தம் அடி இருக்கச்சி. அண்ணிய கொடுத்ததுக்கு அப்புறம் குடிச்சு விட்டு அழுகிறது. கண்ணம் மூடுங்கிற. இருக்கு போயவள. இப்ப என்னத்துக்கு சூரியனை பாத்துக்கிட்டு இருக்கிய? இல்லத்தா, இப்ப காயுது, கொஞ்ச நேரம் கழிச்சு மழைகளை வந்துருச்சுன்னா அதான் பாக்குதேன். அதுக்காக துவைக்காம போட்டு வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? வாழ்க்கையும் வெயில் மாதிரி தானத்தா, எப்ப காயும் எப்ப பெய்யும்னு சொல்லவே முடியாதுல்ல. அது வெளியில இருக்கிறவங்களுக்கு. ஜெயிலுக்குள்ள இருக்க எனக்கு வெயிலும் கிடையாது மழையும் கிடையாது. என்ன பாத்துக்கிட்டே இருக்கிய? துணியை கொடுங்க. எதையும் யோசிக்க முடியலையேத்தா. நீ அங்கனையும் நான் இங்கனையும் எத்தனை காலம் போயிடுச்சு. நான் எத்தனை நாள் புலம்பி இருக்கேன் தெரியுமா? ரத்னா உட்கார்ந்தப்ப ஐயோ தாய் இல்லாத பிள்ளையாச்சே, இவளுக்கு நான் எப்படி புரிய வச்சு எப்படி கரை சேர்க்க போறேன்னு எப்படி எல்லாம் புலம்பி இருக்கேன் தெரியுமா? பாக்கியம் இருந்ததுனால நான் கொஞ்சம் தைரியமா இருந்தேன் தான். ஒரு பிள்ளைகளா உட்கார உட்கார அத்தனை பிள்ளைகளுக்கும் தாய்க்கு தாயா நின்னு அத்தனை சடங்கையும் அவளே செஞ்சாத்தான். தப்பா வாக்கப்பட்டு போயிட்டா மாமா. கிளிய வளர்த்து பைத்தியக்காரன் கையில கொடுத்துட்டோம். என்ன இருந்தாலும் பாக்கியா வேற வீட்டு பொண்ணு தானத்தா. இந்தா இப்ப நீ வந்துட்ட. நீ வந்த உடனே இந்த வீடே விளக்கி வச்ச விளக்கு மாதிரி ஆயிப்போச்சத்தா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடே வீடா இருக்கு. பாக்கியம் வேற வீட்டு பொண்ணுதான். இருந்தாலும் நம்ம வீட்டை பாத்துக்கிறதுக்கு பவுன மாதிரி ஒரு பிள்ளைய அனுப்பி வச்சிருக்கால. அதுவும் சரிதான். பரணிக்கு எம்புட்டு அறிவு எம்புட்டு நிதானம். அவ வயசுல எனக்கு இந்த நிதானம் எல்லாம் வந்ததே இல்லையே மாமா. பரணி செஞ்சாத்தா, ஒரு குறை இல்லாம எல்லாத்தையும் நல்லபடியா செஞ்சாத்தா. கனி உட்கார்ந்தப்ப கூட அவ சடங்க சிறப்பா பண்ணிட்டாத்தா. ஆனா என்னதான் பரணி பண்ணாலும் பெத்த தாய் கூட இருந்து பண்ண மாதிரி ஆகுமாத்தா. பெரிய நெருப்ப தாண்டி வந்திருக்கோம் தா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் தா நான் நிம்மதியா தூங்குறேன், நிம்மதியா சாப்பிடுறேன். உன் வாசனை, உன் சுவாசம், இது எல்லாம் தான் எனக்கு புது தெம்பையும் நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. 4 பிள்ளைகளும் நிம்மதியா தூங்குறாளுவோ. இது நிரந்தரமா இருக்கும்லத்தா. ஜெயிலு பரவலுன்னு என்னென்னத்தையோ சொல்லுதாவோ. ஆனா என் ஆசை ஒன்னே ஒண்ணுதான். என் சூடாமணி வந்துட்டா. இந்த வீட்டுல மறுபடியும் விளக்கெரிய ஆரம்பிச்சிருச்சு. எத்தா, இந்த வீட்டை விட்டோ இல்ல என்ன விட்டோ நீ எங்கேயும் போயிடக்கூடாது. செய்வியா? புரியுதுதா. நீ என்னத்தா பண்ணுவ? உன் கையிலேயே எல்லாம் இருக்கு. சம்பவம் தான் ஏதாவது பண்ணணும், அவன் தான் நிரூபிக்கணும். ஆனா அவன் செய்வானா என்னன்னு தெரியலையே. செய்வான்ற நம்பிக்கையில தான் நான் ஓடி ஆடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை நிரூபிக்க முடியாம போச்சுன்னு வை, நீதான் நிறைய செயல் திறன் அனுப்பிச்சிட்டா. உன்னை ஜெயில இருந்து விட்டுற மாட்டாவளா? இரு, அங்க பாரு. ஏத்தா, உனக்கு இந்த ஜெயிலு நடைமுறையெல்லாம் தெரியுமில்ல, அதனாலதான் கேக்குதேன். இப்ப இந்த கொலைய நெசமாவே சவுந்தரபாண்டி தான் பண்ணான்னு நிரூபிக்க முடியாம போச்சின்னு வை, நீதான் இத்தனை வருஷம் ஜெயில் திறன் அனுப்பிச்சிருக்கேல்ல, உன்னைய விட்டுற மாட்டாவளா என்ன? அப்போ நான் கொலைகாரிங்கிற பேரோடையே வாழணும்னு சொல்றியளா? ஐயோ இல்லத்தா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. கூடவே இருக்க மாட்டியாங்கிற நப்பாசையில சொல்லுதேன். இல்லங்க, விடுதலை ஆகிறது ஆகாதது எனக்கு 2ஆம் பட்சம்தான்.
ஆனா நான் கொலகாரி இல்ல, ஒழுக்கம் கெட்டவ இல்லைன்னு ஊருக்குள்ள நிரூபிக்க வேணாமா சொல்லுங்க? எனக்கு இருக்கிற 2 கெட்ட பேருமே போகணுங்க. அப்பதான் நான் விடுதலையாகி வந்தாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அப்பதான் நம்ம பிள்ளைங்க கூடி குறுகாம கம்பீரமா இந்த ஊருக்குள்ள வாழ முடியும். ஏத்தா நீ பெரிய பெரிய சபதெல்லாம் போட்டிருக்கியத்தா, அதை நினைச்சாத்தான் என் மனசு கலங்குது. சும்மா போடலங்க, சத்தியமா செய்வேன். நான் பத்தினின்னு நிரூபணமாகணும் இல்லையா? தன்னோட மானத்தை காக்க உசிரையே கொடுத்தா சூடாமணின்னு இந்த ஊரையே பேச வைப்பங்க. ஏத்தா என்னத்தா நீ மறுபடியும் அதையே சொல்லிட்டு கிடக்க? கேடு கெட்டவங்கிற பேரு சுமக்கிறது பொம்பளைக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம்னு உங்களுக்கு தெரியாதுங்க. என்னால அந்த பேரை சுமக்க முடியாது. என்னால நிரூபிக்க முடியலன்னா சத்தியமா நான் பேச்சு மாற மாட்டேங்க. கோவில் முன்னால தீ குளிச்சு நான் செத்து போவேங்க. ஏத்தா அதை விடுத்தா, வேற ஏதாவது பேசுதா? பேச்ச மாத்தனா என்னோட முடிவு மாறிடுமா? நான் செத்தாதான் இந்த ஊரு நம்பும்னா நான் சாக தயாரா இருக்கேங்க. என்னத்தா நீ? நான் எரியறப்ப என் கூட சேர்ந்து இந்த கெட்ட பேரும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும்ல. நம்ம பிள்ளைங்களுக்கும் அசிங்கம் இருக்காதுல்ல. என்னத்தா? அப்பா, மறைக்க வேணாமா. நீங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். இப்ப சொல்லுது அண்ணன் உங்களை விட்டு கொடுக்கவே கொடுக்காது, நிச்சயம் நிரூபிக்கும். அத பத்தி இப்பவே நாங்க அண்ணன் கிட்ட பேசுறோம். வா வாமா வா. அக்கா, ம்? உன் மனுவை ஏத்துக்கிட்டுதான் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்குதான். சீக்கிரம் உங்களுக்கு பட்டா வாங்கி கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. சரிப்பா. சரிங்களா? ரொம்ப தைரியமா நன்றிப்பா. போயிட்டு வாங்க. அடுத்த ஆறு. இவங்க என்ன 3 பேரா வந்து நிக்காவ? தெரியலனே. வணக்கம் சம்பு. அண்ணாச்சி, நீங்க உள்ள வணக்கம். உள்ள இருங்க. இல்லை அண்ணாச்சிங்களை உள்ள விட்டு ஐயா போய் வாங்க வாங்க வாங்க. என்னல என்னதுக்கு இங்க தேடி வந்திருக்கீங்க? அண்ணன் எங்களுக்கு அம்மா வேணும்னு. இல்லை எதுக்கு இப்ப அழுக? இல்லை என்னாச்சு? என்ன டாக்டர்? இவளுக்கு என்கிட்ட பதில் இல்ல, அதான் உன்கிட்ட கூட்டிட்டு இல்லை வந்தேன். எதுவா இருந்தாலும் வீட்லயே பேசி இருந்திருக்கலாம்ல. அண்ணன் அம்மா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்குன்னு. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா நான் ஒழுக்கமானவன்னு நிரூபிக்கணும். முடியலன்னா நான் சொன்னபடி தீ குளிச்சு உசுரை விட்டுருவேன்னு சொல்லுதுன்னு. எம்பிட்டு காலம் கழிச்சு அம்மைய பார்த்தது அவங்கள பறி கொடுக்கத்தான் நானு. அம்மா யாருன்னு நாங்க தெரியாம தான் இருந்தோம். அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட அருமையே தெரிஞ்சது. எங்க கண்ணு முன்னாடி அம்மா எரிஞ்சு சாகிறத பார்க்க சொல்லுதியா அண்ணன்? ஏம்ல ஏன் இப்படிதான் பேசுறீங்க? டேய், அத்தை ரொம்ப சீரியஸா இருக்காங்கடா. நிச்சயமா அவங்க சொன்ன அந்த 1 வார கெடுக்குள்ள அந்த ஆளோட துரோகத்தை அடையாளம் காட்டலன்னு வெயி, அவங்க நிச்சயமா பத்த வச்சுக்குவாங்களோன்னு எனக்கே படபடன்னு வருது. இல்ல சூடாமணி போனவளாவே இருந்தான்னு வை, நான் அப்படியே என் காலத்தை கடத்திருப்பல. ஆனா நீ திடீர்னு அவளை கொண்டு வந்து நிப்பாட்டிட்ட. இப்ப பொசுக்குன்னு மறுபடியும் அவ இல்லைன்னு வை, சத்தியமா சொல்லுதல்ல அவ கூடயே நானும் போய் சேர்த்துருவல. இப்போ என்ன பேச்சு பேசுதிய? நானே சும்மா இருக்கேன் நினைக்கியா? நானும் அதை பத்தி தான் யோசிக்கேன். ஐயா யோசிக்கிறது தான் யோசிக்க, கொஞ்சம் சீக்கிரம் யோசியா. எப்படியாவது அந்த கொலகாரப்ப சவுந்தர பாண்டிய ஜெயிலுக்கு அனுப்பல. இன்னொரு தடவை சூடாமணியை பிரிஞ்சு வேலை என்னால முடியாதுய்யா. ஒன்னு நான் என் பிள்ளையா பார்க்கலையா, என் கொலசாமியா பார்க்கிறேன். எப்படியாவது ஏதாவது பண்ணியா. இப்போ என்ன பேச்சு பேசுத நீ? பாரு, உனக்கு அவ பொண்டாட்டின அவ எங்களை பெத்த அம்மா. அவளை அவ்வளவு சீக்கிரம் பறி கொடுத்துட மாட்டோம், புரியுதா?
எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எப்படியாவது உங்க அம்மையை காப்பாத்தியா? அவ மேல உள்ள அவச்சொல்ல எப்படியாவது நீக்கிரு. எனக்கு அது போதும். என்ன ஆளுக்கு வந்தீங்க கண்ணை கலங்கிட்டு இருக்கீங்க? ஆ? டேய், எல்லாரும் எமோஷனோட உச்சத்துல இருக்காங்க. எதுவா இருந்தாலும் உடனே செய்யணும். உன்னால முடியும். இல்லை முதல்ல இவங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு போல, அங்கிட்ட வந்து பேசிக்கிட்டு. இல்லை ரத்னா, நீ அடாம வீட்டுக்கு போல. இப்போ போ. இல்லை இவங்களை கூப்பிட்டு போல. எட்டி ரத்னா, அம்மா வந்தாளாங்க. என்னட்டியாச்சு? அம்மா கிடைக்கலையா? இல்லடி, நானும் மாமாவும் நிறைய இடத்துல தேடிட்டோம், எங்கேயுமே இல்ல. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. எங்க போனாலோ என்ன ஆனாலோ என்கிட்ட ஒரு வார்த்தை மனசுல உள்ள சொல்லியிருந்தா நான் பண்ணி கொடுத்துருப்பேனே. எங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. அன்னைக்கு மாதிரி பசி மயக்கத்துல கிறங்கி விழுந்துட கூடாது எங்கேயாவது. என்ன அம்மா வந்துருச்சா? இல்லையா? டேய், பாதி ஊர் தேடிட்டோம், அலையாத இடமே ஆமாய்யா. இல்ல. நீ தேடினியா? இல்லை சந்து புந்து விடாம எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம்ல. ஒருவேளை பஸ் ஸ்டாண்டுக்கு போய் தேடி பார்ப்போமா? ஒருவேளை அது கேரளா ஜெயிலுக்கு பஸ் ஏறி போகணும்னு இருந்துச்சுன்னா? கேரளா ஜெயிலுக்கா? ஆமாண்டா, உடனே வா, 2 பேரும் போவோம். பூ வண்டியிலே போவோம். ஆ இல்ல, நானும் வரேன் சைக்கிள் எடுத்துட்டு. மாமா, தேடுதானே போறோம். 2 பேரும் பத்தாதா? நீங்க வீட்லயே இருங்க, நாங்க போயிட்டு வரோம்.